தேசிய ஒருமைப்பாடு என்ற அடிப்படையில் அவசர நிலை காலங்களில் வேண்டுமானால் மாநில விவகாரங்களில் ஒன்றிய அரசு தலையிட முடியுமே தவிர சாதாரண நேரங்களில் மத்திய சட்டத்தோடு முரண்படாத மசோதா விவகாரத்தில் எப்படி தலையிட முடியும் என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் ஆளுநர் RN ரவி காலதாமதம் செய்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்தது. இதனை விசாரித்த நீதிபதிகள் பர்திவாலா, மகாதேவன் ஆகியோர் மசோதாக்களை நிறைவேற்ற ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு 3 மாதங்கள் காலக்கெடு நிர்ணயித்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி வழங்கினர். இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எழுப்பிய 14 கேள்விகள் குறித்த விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு முன்பு 4ஆம் நாளாக நடைபெற்றது. அப்போது வாதிட்ட மத்திய பிரதேச அரசு தரப்பு வழக்கறிஞர் நீரஜ் கிஷன் கால் 2வது முறையாக அனுப்பப்படும் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்கலாம் அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் என்று கூறினார். அரசியல் அமைப்பு பிரிவு 201 கீழ் மாநில அரசின் மசோதாவை மத்திய அரசு நிராகரிக்க அதிகாரம் உள்ளதாக அவர் கூறினார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி, அப்படியானால் மத்திய மாநில சட்டங்களின் அதிகாரத்தை வரையறுத்துள்ள அரசியல் அமைப்பு பிரிவு 254 நிலை என்ன என கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த கால், மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்புவது என்பதே மசோதாவிற்கு அனுமதி மறுப்பதுதான் என்ற அர்த்தத்தை உறுதிப்படுத்தும் வகையில் அரசியல் அமைப்பை திருத்தி எழுத வேண்டும் என்று கூறினார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி, 5 ஆண்டுகள் ஒரு மசோதா மீது முடிவெடுக்காமல் ஆளுநர் நிறுத்தி வைத்தாலும் நீதிமன்றத்தால் தலையிட முடியாது என சொல்கிறீர்களா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த கால், ஆளுநரின் செயல்பாடுகள் தவறாக இருந்தால் அதை சரி செய்ய நாடாளுமன்றமே சிறந்த இடம் என்று கூறினார். அடுத்து வாதிட்ட மகாராஷ்டிரா அரசு தரப்பு வழக்கறிஞர் ஹரீஷ் சால்வே, ஆளுநரின் அதிகாரம் மூலம் சட்டப்பேரவையின் மீது மத்திய அரசுக்கு கட்டுப்பாடு இருப்பதாக கூறினார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி, போர் போன்ற அவசர நிலை காலங்களில் வேண்டுமானால் தேசிய ஒற்றுமை ஒருமைப்பாடு என்ற அடிப்படையில் மாநில விவகாரங்களில் மத்திய அரசு தலையிடும் அதிகாரம் உள்ளது என்றார். ஆனால் சாதாரண நேரங்களில் மத்திய சட்டத்தோடு முரணாக இல்லாத மசோதா விவகாரத்தில் எப்படி தலையிட முடியும் என அவர் வினவினார். அதற்கு பதிலளித்த ஹரீஷ் சால்வே, சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதா சரியாக இல்லாத போது அதை நிராகரிக்கும் ஒரு அமைப்பை அரசியல் அமைப்பை வடிவமைத்தவர்களே உருவாக்கியுள்ளதாகவும் ஷரத்து 201 திருத்தாத வரை இது தொடர்ந்து இருக்கும் என்றும் கூறினார். அதனைத் தொடர்ந்து பாஜக ஆளும் ராஜஸ்தான், ஒடிஷா, உத்தரப்பிரதேசம், ஹரியானா தரப்பு வழக்கறிஞர்களும் ஆளுநருக்கு ஆதரவாக வாதிட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.